எல்லாருக்கும் இன்னைக்கு 22வது ஸ்லோகம். ஸ்லோகத்தில் இதுதான் கடைசி 22வது ஸ்லோகம். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபு விஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம். அதான் இன்னைக்கு 22வது ஸ்லோகம் தான். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபு விஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம். இதை எப்படி பாடணும்னா, விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபு விஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம். அப்படி சொல்லணும். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபு விஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம். அப்படி சொல்லணும். இது சொல்கிறது இதுக்கு பாட்டில் ஒன்றும் உங்களுக்கு விசேஷமான அர்த்தன்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. விஷ்ணும் ஜிஷ்ணும்னா எல்லாத்தையுமே ஜெயிக்கிறவர், ஜெயிக்கிறதுக்கு அந்த இதுதான் ஜி. இங்கே விஷ்ணுன்றது மகாவிஷ்ணு. ஜிஷ்ணும்னா ஜெயிக்கிறவரம் எல்லாத்தையும். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணு எல்லாருக்கும் பெரிய விஷ்ணு. பிரப விஷ்ணுன்னா எல்லாருக்கும் ராஜாவா இருக்கிற, எல்லாருக்கும் தலைவனா இருக்கிற விஷ்ணு. பிரபுன்றவன் இல்லையா, பிரபுன்னா தலைவன்றது இல்லையா, அதிபதி, எல்லாருக்கும் அதிபதியா இருக்கிற விஷ்ணு. மகேஸ்வரம் ஈஸ்வரன்றதே உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஈஸ்வரன்றது எல்லாத்தையும் ஆளக்கூடிய சக்தி படைத்தவர் இல்லையா. ஈஸ்வரன் சர்வ ஈஸ்வரன் சொல்லியிருக்கோம் இல்லையா. மகேஸ்வரன் மிகப்பெரிய ஈஸ்வரன் இவர் தானா, மிகப்பெரிய ஆளுமை சக்தி உடையவர்னு அர்த்தம். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபு விஷ்ணும் மகேஸ்வரம்னா, விஷ்ணு என்கின்ற எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய மகாவிஷ்ணுவும் மிகப்பெரிய சக்தியுடைய விஷ்ணுவும் பிரபு விஷ்ணுவும் வேண்டி விரும்பி அதாவது கொண்டாடுறவர்களுக்கு, தன்னை துதிப்பவர்களுக்கு அதிபதியாக விளங்குகிற விஷ்ணுவும் மகேஸ்வரம் எல்லா நிலையிலும் தலைமை பொறுப்பை உடைய, எல்லா நிலைகளிலும் தலைவனாக இருக்கக்கூடிய மகேஸ்வரனான மகாவிஷ்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறார். அடுத்தது அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம். அநேக ரூப தைத்தியாந்தம்ன்றது அநேக ரூபங்களை எடுத்து, இது முதல் வரி வேற, ரெண்டாவது வரி வேற. அநேக ரூப பல ரூபங்களை எடுக்கிறாங்களாம். யாரு? அநேக ரூபன்றது உருவம். அநேகன்ற பல உருவங்களை எடுக்கும். தைத்தியாந்தம், தைத்தியர்னா அசுரர்கள். தைத்தியர் பிளஸ் அந்தம்னு எடுத்துக்கணும். இது தைத்தியாந்தம்ன்றத தைத்தியர் பிளஸ் அந்தம் அப்படி எடுத்துக்கணும். அநேக பல உருவங்களை எடுக்கக்கூடிய அசுரர்கள். தைத்தியாந்தம் அசுரர்கள். அந்தம்னா முடிவு. ஆதின்னா ஆரம்பம், அந்தம்னா முடிவு. ஆதியோட அந்தம்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் ஆதின்னா ஆரம்பம், அந்தம்னா முடிவு. இந்த தைத்தியாந்தம் அசுரர்களுக்கெல்லாம் முடிவை கட்டுறாங்க. அநேக பல உருவங்களை எடுத்து மக்களுக்கும் ஜனங்களுக்கு தொல்லை கொடுக்குற அசுரர்களுக்கு முடிவு கட்டுறாராம். அதான் அநேக ரூப தைத்தியாந்தம். அவர்களுக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய நமாமின்றது நமஸ்கரிப்போம், சேவிப்போம் அப்படின்றது. புருஷோத்தமன்றது புருஷோத்தமனை சேவிப்போம், நமஸ்கரிப்போம் அப்படிங்கிறதாக அர்த்தம் இந்த இடத்துல. இதில் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவும் வெற்றியையே பெறக்கூடிய விஷ்ணுவும் மகாவிஷ்ணுவும் எல்லாருக்கும் பெரிய விஷ்ணுவையும் பிரபு விஷ்ணு எல்லாருக்கும் தன்னை சேவிக்கின்ற, தன்னுடைய அடியார்களுக்கு அதிபதியாக விளங்குகின்ற விஷ்ணுவும் எல்லாருக்கும் பெரியவனுமான மகாவிஷ்ணுவுமான அநேக ரூப தைத்தியாந்தம் பல ரூபங்களை எடுக்கின்ற. இது வரைக்கும் அவரோட பெருமைகளை தான். இதுக்கு அடுத்தது என்னன்னா, அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கலாம். அநேக ரூப தைத்தியாந்தம் பல உருவங்களை எடுத்து மக்களுக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதால அழிக்கிறதுக்காக தைத்தியாந்தம் அசுரர்களை எடுத்து பல ரூபங்களை எடுத்து தன்னுடைய அடியார்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற அசுரர்களை அழித்து முடிவு செய்து, அதுதான் அதிபதின்றது தான் தன்னுடைய அடியார்களை காப்பாற்றக்கூடிய நமாமி, அவர்களை வணங்குவோம். புருஷோத்தமனை, அந்த புருஷோத்தமனான மகாவிஷ்ணுவை வணங்குவோம் அப்படின்றதாக அர்த்தம் இதில் இந்த பாட்டுக்கு. தேங்க்யூ.